வெல்கம் டு மை சேனல் வர்ஷாஸ் டைரிஸ். இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க குணாஃபா சாக்லேட் தான் பண்ண போகிறோம். இந்த சாக்லேட் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த சாக்லேட்டை வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு குணாஃபா சேமியா வேணும். இந்த குணாஃபா சேமியா வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேமியா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த சேமியா கூட வாங்கிக்கலாம். அப்புறம் நமக்கு பிஸ்தா வேணும். இது வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டர் வேணும். இந்த பட்டர் வந்து அன்சால்டட் பட்டராக பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இனி நமக்கு சாக்லேட் வேணும். இந்த சாக்லேட் வந்து நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கிற டேரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட்டும் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட் வாங்கிக்கலாம். இது நான் இன்னைக்கு மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து டார்க்கும் உண்டு. உங்களுக்கு ரொம்ப டார்க் பிடிக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு குணாஃபா செய்கிறதுக்கு குணாஃபா மோல்டு வேணும். நீங்கள் எந்த சாக்லேட் மோல்டு உங்ககிட்ட இருந்தாலும் ஓகே தான், எடுத்துக்கோங்க. இனி நமக்கு மில்க் மேடு வேணும். உங்ககிட்ட மில்க் மேடு இல்லை அப்படின்னா மில்க் பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். ஃப்ரெஷ் க்ரீம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த பிஸ்தாலெல்லாம் தோடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தோடெல்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் நமக்கு வந்து 3/4 கப் கிடைக்கும் பிஸ்தா. அடுத்தது குணாஃபா சேமியா 1 கப் எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் நமக்கு வேணும். உங்ககிட்ட இந்த மிஷின் இருந்தா அப்படின்னா அதில் நீங்கள் அளந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 250 ml கப்புக்கு 1 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இந்த சேமியாவை பட்டரில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சேமியாவை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு சேமியாவை கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க வறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலர் வந்ததும் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த பிஸ்தாவில் மேலே இருக்க தோடை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் பிஸ்தாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா பிஸ்தாவில் உள்ள தோடெல்லாம் தானாகவே லைட்டாக வெளியே வந்துடும். ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது, கரிஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக தோலெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சதும் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. அது ஆறுனதும் நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு எடுத்தாலே அதுக்கு மேலே இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அந்த மேலே இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இனி லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இது வந்து பவுடர் ஆனதும் இனி இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் மேடில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம குணாஃபா சாக்லேட்டுக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங். இனி நம்ம குணாஃபா சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். சாக்லேட் வந்து வெளியே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. நீங்கள் அந்த கூலிங்கோட டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணீங்க அப்படின்னா சாக்லேட் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகாது, ஒரு மாதிரி கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த சாக்லேட்டை அந்த தண்ணியில் படும்படி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சாக்லேட் வந்து நமக்கு வந்து சூப்பராக மெல்ட் ஆயிரும். இனி சாக்லேட் மோல்டு எடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை அதில் வந்து தின் லேயராக வந்து விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டாக விட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். தின் லேயராக வைக்கும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் நிறையும் லைட்டாக சாக்லேட்டாகவும் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி இதை ஃப்ரிட்ஜில் இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு செட் ஆயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1 நிமிஷம் ஆகும். இது நல்லா செட் பண்ணதும் இதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து மேலே வரைக்கும் வைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு சின்ன கேப் வச்சு வைக்கணும். அப்போ தான் நம்ம மேலே வந்து
சாக்லேட் இன்னும் நம்ம ஊற்ற வேண்டியது இருக்குது, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதுக்கு மேலே இன்னொரு லேயர் சாக்லேட்டை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்லேட் வந்து எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். சைடில் வந்து எந்த கேப்புமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டீமோல்ட் பண்ணும்போது கரெக்டாக சாக்லேட் வந்து உடையாமல் வரும். இந்த மாதிரி எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக ஒரு டேப் பண்ணி விட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் வந்து சூப்பராக செட் ஆகிட்டு இதை இனி டீமோல்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட குனாஃபா சாக்லேட் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை இனி நம்ம உடைச்சி பார்த்துருவோமா? இந்த சாக்லேட்டில் வந்து ஹைலைட்டே இந்த உடைக்கிறது தான், உள்ளேருந்து இந்த ஸ்டஃபிங் வர்றது. இது வந்து நமக்கு வந்து இந்த கலரில் இருக்குது. நமக்கு க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னா, ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா பிஸ்தாச்சியோ டைகர் மிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்காக நான் வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த சாக்லேட்டை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இந்த மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.